Dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணி வச்சிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு friend ஆயிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஏதாச்சும் சிம்பிளான கிராஃப்ட் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரெண்டு கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா green கலரா இருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே, டார்க் green இருந்தா கூட ஓகே தான். இப்போ நான் இந்த green கலர் பேப்பர்ல ஒரு ரெண்டு பேப்பர் எடுத்துட்டு அதுல எந்த மெஷர்மென்ட்டும் வைக்கல. அப்படியே சும்மா கட் பண்றேன். மடிச்சு கட் பண்றேன். அந்த மடிச்சு நீங்க கட் பண்ற மூணு பீஸ்மே வந்து ஒரே சைஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3 பீஸ் கட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி அந்த இன்னொரு ஷீட் வச்சிருக்கேன்ல அதுலயும் ஃபுல்லா கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு மொத்தம் ஒரு 6 பீஸ் தேவைப்படும். 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கட் பண்ண ஷீட்டுக்கு மேலே சின்னதாக நம்ம வந்து மடிக்கணும். சும்மா ஒரு 1/2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். நான் எதுக்குமே வந்து மெஷர் பண்ணல, சும்மா அப்படியே தான் நான் மடிக்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே அந்த 6 பீஸ்க்கும் மேலே குட்டி குட்டியாக மடிச்சுக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி. அதுக்கு மேலே வந்து நம்ம சின்ன டேப் போட்டணும், அதுக்காக அந்த மாதிரி நம்ம மடிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபுல்லாக மடிச்சிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மடிச்சாச்சு, எல்லா ஷீட்டையும் மடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த மடித்தோம்ல அதை வந்து கட் பண்ணிடாமல் அதுக்கு கீழே இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து மடிச்சது 2 துண்டா ஆயிடாமல் அது உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி அது ஃபுல்லாக அந்த ஷீட் ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது. ஒரு சின்ன கத்தி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எம்போஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நம்ம கட் பண்ண ஷீட் வந்து அந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஃபுல் பீஸுக்கும் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் புஷ்ஷுன்னு விரிஞ்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 பீஸ்க்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சு கொஞ்சம் எம்போஸாக பண்ணிவிட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே அந்த மிச்சம் இருக்கிற 6 பீஸுக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா பீஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 பீஸும் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு பீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் சின்ன பீஸ் ஆகிடுச்சு. நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. வந்து ஒரு சார்ட் பேப்பரில் கொஞ்சம் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி ரோல் மாதிரி நம்ம ஒரு கோன் ஷேப் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து சுற்றணும். நான் இந்த ஸ்டெப் மட்டும் பொறுமையாக தான் உங்ககிட்ட காமிக்கிறேன், அதனால் பொறுமையாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா சுற்றுறது மட்டும்தான் வேலை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சுற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து டேப் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. செல்லோ டேப் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஓகே, ஒரு 5-6 இடத்துல வந்து ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி வரும், நல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒட்டிக்கும். இப்போ ஒட்டிட்டு கீழே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கும். உங்களுக்கு எந்தளவு வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தேவைப்படுதோ அந்தளவு கட் பண்ணிக்கும். நம்ம ஒரு ட்ரீ தான் ரெடி பண்ண போகிறோம், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இந்த டபுள் சைட் செல்லோ டேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷேப் தான் என்கிட்ட இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சின்ன டேப் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் பெருசு தான் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்றனால ஒரு டேப்பையே அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். கரெக்டாக நம்ம செஞ்சு வச்சோம்ல அதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் மடக்கணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டு கொஞ்சம் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையே நம்ம திரும்ப ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் இந்த ஸ்டெப் மட்டும். அதுக்கு மேலே எடுத்து சும்மா நம்ம அந்த டேப் ஒட்டுறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி உங்ககிட்ட டபுள் சைட் செல்லோ டேப் இல்லைனா நீங்கள் ஹாட் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம், அது வந்து ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த 6 பீஸ்க்குமே இதே மாதிரி ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த டபுள் சைட் செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கோன் மாதிரி ரெடி பண்ணோம்ல அதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டணும். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கோன் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒட்டுறேன். ஓகே, கீழே இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அதை சுற்றியுமே ஒட்டிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து டபுள் சைட் செல்லோ டேப் இல்லைனா நீங்கள் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா ஃபெவிகாலில் கூட ஒட்டலாம். இது வந்து பேப்பர் தானே, ஃபெவிகாலில் கூட ஒட்டலாம். காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 6 பீஸையுமே ஒன்றா பிரித்து இந்த கோன் ஷேப்புக்கு மேலே ஒட்டிகிட்டே வரணும். போக கொஞ்சம் சின்னதாக தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுங்கள், பெருசாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே ஒட்டினீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் முடிகிறது வரையும் ஒட்டிட்டு மிச்சம் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அழகாக ஒட்டிகிட்டே வாங்க. அப்படி நம்ம ஒட்டிகிட்டே வரும்போது ஃபினிஷிங் என்ன ஆகும்னா அழகாக பார்க்குறது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும்ல அந்த மாதிரியான ஃபினிஷிங் இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிராஃப்ட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த பேப்பரில் வச்சு நம்ம சும்மா மடக்கி கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கோன் ஷேப்பில் ஒட்டுறோம். அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது, அதனால் குட்டீஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த கிராஃப்ட். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியே கீழேருந்து மேலே வரையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன். ஓகே, ஒன்று மட்டும் எக்ஸஸாக இருந்துச்சு, அந்த பீஸும் நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்து ஒட்டிட்டேன், அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சிடி கேசட் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சிடி கேசட்க்கு மேலே நம்ம ஃபோம் ஷீட் வச்சு ஒட்ட போகிறோம். நான் வந்து ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சிடி கேசட்டை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த சிடி கேசட்க்கு வந்து ஃபோம் ஷீட் தான் ஒட்டணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன டெக்கரேட்டிவான ஷீட் ஏதாச்சும் வச்சுருப்பீங்கல்ல, கலர் ஷீட்டு அது வந்து டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸ் இல்லைனா கிஃப்ட் பேப்பர் ஏதாச்சும் வச்சுருப்பீங்கல்ல, அது கூட வச்சு ஒட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். இன்னுமே ஃபோம் ஷீட்லேயும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டினா இன்னும் லுக்காக இருக்குன்றதுக்காக நான் அதை சூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ரவுண்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதே ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு 2 ஸ்டார் மாதிரி வரைகிறேன். ரொம்ப குட்டியாக வரைஞ்சிட்டு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து குட்டியாக ஸ்டார் வரைகிறதுக்கே அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏதோ ஓரளவு நான் வரைஞ்சி கட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக எனக்கு வரல தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே அந்த இன்னொரு ஸ்டாரையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பீஸும் கட் பண்ணியாச்சு. எல்லாமே 2 பண்ணிகிட்ருக்கோம். பட் கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் ஒன்று இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு ட்ரீ வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். சரி பண்ணுறதோட பண்ணுறோம் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் எல்லாத்துலேயும் 2 பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அந்த சிடி கேசட்க்கு மேலே அந்த ஃபோம் ஷீட் எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ அந்த சிடி கேசட் மேலே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சிடி கேசட் தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாது. ஒரு கார்ட்போர்டை கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். சிடி கேசட் இல்லை அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன். சிடி கேசட் இல்லைனா கார்ட்போர்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி உருண்டையாக நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டு தான் அது எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். அது அப்படியே இருந்தால் பார்க்க நல்லா இருக்காதுல்ல. அதனால் அதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாதி இடத்துல மட்டும் ஒட்டினா போதும். நம்ம கீழே இருக்கிற அந்த இடம் மட்டும் இதுக்கு தெரிஞ்சால் போதும். நான் இப்போ சொல்லாமல் உங்களுக்கு புரியாது. லாஸ்ட்டாக நான் ஃபினிஷிங் வைக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்படி பாதி இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் வச்சு நான் கவர் பண்ணுறேன். இதுக்குமே அதே மாதிரி தான். ஃபோம் ஷீட் இல்லைனா ஏதாச்சும் கலர் பேப்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லைனா பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரியே 2 இதுலேயும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நிற்க வைக்கணும்ல, அதுக்காக தான். உங்களுக்கு இந்த கார்ட்போர்டு எடுத்தோன்னே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே திருப்பிட்டு அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக இடத்துலையும் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரீ, அது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே ஒட்டியிருக்கோம் இல்லையா கிளிட்டர் ஷீட்டு, அது வந்து வெளியே தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நான் ஒட்டலை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டின மாதிரியே இன்னொரு ஷீட்டுக்கும் அதே மாதிரி எடுத்து ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த சிடி கேசட்டுக்கு மேலே வந்து நம்ம இதை வச்சு அப்ளை பண்ணி ஒட்டணும். ஓகே, இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல, அதுக்காக தான். ஓகே, கரெக்டாக அது சென்டரில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த இன்னொரு ட்ரீக்கும் கீழே வந்து கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி கரெக்டாக அது சென்டரில் வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அந்த குட்டியாக 2 ஸ்டார் கட் பண்ணி வச்சோம்னால அதை எடுத்து அந்த ட்ரீக்கு மேலே வந்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே ஒட்டிக்கோங்க. பார்த்துருப்பீங்க நிறைய சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீலலாம் மேலே குட்டியாக ஒரு ஸ்டார் இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒட்டுறோம். அடுத்து வந்து கொஞ்சம் தர்மாக்கோல் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கலர் கலர் பீட்ஸு. அதை வந்து அந்த ட்ரீயோட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி விட்டுடுறேன். ஃபெவிகாலே இதுக்கு போதும், ஏன்னா பேப்பர் தானே, அதில் ஒட்டிக்கும். கலர் கலராக நான் வந்து ஒட்டுறேன். நீங்கள் வந்து கோல்டன் பீட்ஸ் கூட இதுக்கு ஒட்டலாம். ஆர் வந்து சின்ன சின்னதாக பாசி மாதிரி மணி இருக்கும்ல, அது கூட ஒட்டலாம். பட் வந்து ரேட்டு கம்மியில் இன்னும் கலர் கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தெர்மாக்கோல் பீட்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நிறைய கலரும் இருக்கும், அதே மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பீட்ஸ் மாதிரியும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அந்த 2 ட்ரீக்கும் கலர் கலராக நான் ஒட்டியிருக்கேன். சில பேர் வந்து ரெட் கலர் பீட்ஸ் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க, ரெட்டும் ஒயிட்டும் இருந்தால். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுவுமே கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான். அதை வந்து இப்படி நீல நீல பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்காகனா அந்த சிடி கேசட்டு சைடில் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் கொஞ்சம் வந்து ப்ளைனாக தெரிஞ்சிச்சு, அதனால் அது சைடில் வச்சு இது ஒட்டலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் லேஸ் மாதிரி இருந்துச்சு அது அப்படின்னா அதை ஒட்டலாம். அது வந்து ஏதாச்சும் டெக்கரேட்டிவாக உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே ஃபோம் ஷீட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒட்டியிருக்கேன். இதே மாதிரியே அந்த 2 பீஸ்லேயும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபோம் ஷீட் கட் பண்ணிவிட்டு அந்த கீழே இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ நான் ஒட்டுறேன்ல அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ஒட்டும் போது இன்னும் கொஞ்சமாக பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், கொஞ்சம் கிராண்டாக தெரியும், அதுக்காக தான். இப்போ அந்த இடத்துலையும் வந்து அந்த மாதிரி சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே அந்த இன்னொரு பீஸ்க்கும் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டிட்ட பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம்.
ரொம்ப செலவுமே ஆகலை. சும்மா 2 கலர் பேப்பர், அப்புறம் கொஞ்சம் தெர்மாக்கோல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாச்சும் கலர் பேப்பர் கூட வச்சு ஒட்டலாம். அது உங்களோட இஷ்டம் தான். கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் ஃபோம் ஷீட் வச்சுருப்பீங்கள்ல, அது வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷனாக ஏதாச்சும் ஐடியா கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டும் கூட. குட்டீஸ் நிறைய பேர் சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய் பாய்.